நம்ம இலக்கிய சிறையில வருகிற எபிசோட்ல நம்ம மகேஷ் சார் நம்ம கௌதம் சாருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக பயங்கரமான ஒரு வேலையை வந்து செய்ய போறாங்க. அதாவது இந்த அஞ்சலியுடைய போலி கர்ப்பத்தினால தானே எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு அப்படின்றதுக்காக நம்ம மகேஷ் சார் நேரா கார்த்திகோடைய வீட்டுக்கு போறது மட்டும் இல்லாம இந்த அஞ்சலி பிரெக்னெண்டா இருக்காங்களா இல்லையா அப்படின்னு நம்ம மகேஷ் சார் இப்போ எனக்கு டெஸ்ட் பண்ண போறாங்க. அதில் கண்டிப்பா இந்த அஞ்சலி மாட்டிக்கிட்டா எத்தனை பேர் சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுக்கோங்க. வருகிற எபிசோட்ல பல சுவாரஸ்யங்கள் காத்திருக்கு. அதை பார்த்து தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கான தட்டி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ நம்ம போடுற ரூடிஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நம்ம கௌதம் சார் எனக்கு இந்த கேஸில் நம்ம இலக்கிய மாட்டிக்கினது தெரிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு நம்ம கௌதம் சார் ஹெல்ப் கேட்டதே எனக்கு நம்ம மகேஷ் சார் கிட்ட தான். நம்ம மகேஷ் சார் தான் நம்ம கௌதம் சாருக்காக என்ன வேணாலே பண்ணுவாங்க. அதனால் நம்ம மகேஷ் சார் கிட்ட நேராக போயிட்டு நம்ம கௌதம் சார் எனக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. இப்படி தான் இலக்கிய வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. நான் எவ்வளோ தடுத்தோம் என்னால் வந்து முடியல அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம கௌதம் சார் எனக்கு ஹெல்ப் கேட்கும்போது அந்த ஏசிபி மகேஸ்வரம் உடனே அந்த இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி விஷயத்தை கேட்குறாங்க. ஆனால் அதுக்குள்ளேயே இந்த இன்ஸ்பெக்டர் பதினக்கு நம்ம இலக்கிய மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி கோர்ட்டில் பதினக்கு சப்மிட் பண்ணுறதுக்காக பேப்பர் பதினக்கு மூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் நம்ம ஏசிபி மகேஸ்வராலும் ஒன்றுமே வந்து பண்ண முடியாது. எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணிட்டாங்க. இதில் இந்த அஞ்சலி என்ன தப்பு பண்ணியிருக்கான்னு கண்டுபிடிச்சி இந்த அஞ்சலியே கேஸ் வாபஸ் வாங்கினா மட்டும்தான் அப்படின்னு மாதிரி நம்ம மகேஷ் சார் வந்து சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்த நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம மகேஷ் சார் வரப்போகிற எபிசோடில் நேராக இந்த கார்த்திகோடைய வீட்டுக்கு போகிறத மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற எல்லாரையும் வந்து விசாரிக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு இந்த அஞ்சலியும் இந்த பைரவியும் எனக்கு நாங்கள் என்ன தப்பு பண்ணோம், எங்களை எதுக்கு விசாரிக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது நீங்கள் வந்து கேஸ் கொடுத்துருக்கீங்க, நீங்கள் கொடுத்த கேஸ் வந்து உண்மையாக பொய்யான்னு நான் 2 பக்கம் தான் விசாரிக்குவேன் அப்படின்னு மாதிரி நம்ம மகேஷ் சார் சொல்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குங்களா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக தான் அவன் வந்து இளநீரில் மயக்க மருந்தை கலந்து கொடுத்து தான் வந்து சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்கள் கர்ப்பத்தை கலைக்கிற மாதிரி வந்து கேஸை வந்து கொடுத்துருக்கீங்களே அது எதனால் அப்படின்னு மாதிரி நம்ம மகேஷ் சார் கேட்குறது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபஸ்ட்டு கர்ப்பமாக இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு மாதிரி நம்ம மகேஷ் சாரே வந்து டெஸ்ட் பண்ண போகிறாங்க. நம்ம மகேஷ் சார் மட்டும் இல்லாமல் ஆதி காலத்துலேருந்தே தெரியும், ஒரு கர்ப்பிணி பெண்ணை பார்த்தாவே தெரியும். அதுவும் இல்லாமல் இந்த அஞ்சலி கிட்டத்தட்ட 9 மாதத்துக்கு மேலே கர்ப்பமாக இருக்கிற மாதிரி எனக்கு சீரியலில் வந்து காட்டிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஏசிபி மகேஷ் சார் வந்து கேட்குறாங்க, ஆமாம் நீங்கள் எத்தனை மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு மாதிரி கேட்கும்போது இந்த அஞ்சலி எனக்கு 4 மாதம் 5 மாதம் அப்படின்னு மாதிரி மாற்றி மாற்றி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம கார்த்திக் எனக்கு என்ன அஞ்சலி இது கூட கரெக்டாக ஞாபகம் வச்சுக்க மாட்டியா அப்படின்னு மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம கார்த்திக் வந்து சொல்கிறாங்க 5.5 மாதத்துக்கு மேலே ஆகுது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம ஏசிபி மகேஷ் சார் எனக்கு சிரிக்கிறது மட்டும் இல்லாமல் ஏங்க ஒரு 5.5 மாதம் ப்ரெக்னன்சினா எப்படி இருப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியாதா, அது மட்டும் இல்லாமல் ரெட்டை குழந்தைன்னு சொல்கிறீங்க, வயிற்றுல ஒன்றுமே காணோம் அப்படின்னு மாதிரி நம்ம மகேஷ் சார் வந்து சொல்கிறாங்க. உண்மையிலேயே நீ ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கியா அப்படின்னு மாதிரி நம்ம ஏசிபி மகேஷ் சாரே எனக்கு சந்தேகமாக வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ நம்ம ஏசிபி மகேஷ் சார் எனக்கு நீ உன் கர்ப்பத்தை வந்து நாங்கள் செக் பண்ணோம், எங்கள் டிபார்ட்மெண்ட் மூலிமா வந்து செக் பண்ணோம் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது நம்ம நம்ம மகேஷ் சார் எனக்கு பயங்கரமாக வந்து நம்ம அஞ்சலி எனக்கு பயங்கரமாக வந்து ஷாக் ஆகுது மட்டும் இல்லாமல் அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு பயங்கரமாக எனக்கு பிடிவாதம் பிடிக்கிறாங்க. கடைசியில் நம்ம மகேஷ் சார் எனக்கு கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க, இவ உண்மையிலேயே வந்து ப்ரெக்னெண்ட்டாக காணும் அப்படின்னு மாதிரி கன்ஃபார்ம் பண்ணி நம்ம கார்த்திகிட்ட சொல்லிடுறாங்க. உடனே நம்ம கார்த்திக் எனக்கு இந்த அஞ்சலியோடைய வயிற்றுல கையை வச்சு பார்த்து இந்த அஞ்சலியோடைய வயிற்றுல இருக்கிற அந்த அட்டையை எடுத்து தூக்கி போட போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.